அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாண்ட்ராய்ட் எக்ஸ்பர்ட். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் ஜிமெயிலில் புதுசாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒவ்வொரு அப்டேட்ஸையும் நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதனால் நமக்கு என்ன யூஸ், அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜிமெயில். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளுக்கு வந்து ஜிமெயில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிளாசிக் இன்டர்ஃபேஸை விட்டுட்டு அவங்க புதுசாக ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் இதில் ட்ரை த நியூ ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஜிமெயில் வந்து லோட் ஆகும். ஸோ இதே போல் தான் நம்மளுக்கு வந்து ஜிமெயில் வந்து லோட் ஆகி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வேறு ஒரு மாடலில் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணதுமே நம்மளுடைய புது லுக், ஸோ அந்த புது ஜிமெயிலோட அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து இதை வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு மெயில் வருதுன்னா அந்த மெயிலில் ஏதாச்சும் அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெயிலை ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து ஒரு கால் லெட்டர் வந்துருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இதில் வெளியவே இருக்குது. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு வந்து லோட் ஆகி அந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து அந்த மெயிலை ஓப்பன் பண்ணாமையே அதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்துருக்குன்னா அந்த மெயில் மேலே நம்ம வந்து கர்சர் வச்சாலே அதில் வந்து ஆர்கைவ் பண்ணுற ஆப்ஷன், டெலிட் பண்ணுறது, இன்னும் பார்த்தீங்கன்னா அன்ரீட் பண்ணிட்டோம் டெலிட் பண்ணுறது, சூன்ஸ் பண்ணுறது, ஸோ இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதே போல் இந்த மெசேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணாலுமே ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் பண்ணணுமோ அது வந்து நம்மளுக்கு வந்து மேலேயும் வந்து வந்துடும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக நிறைய ஐக்கான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கீப் டாஸ்க் அப்படிங்கிற நிறையா ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து கேலண்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய மொபைலில் ஓப்பன் ஆகிற அதே கூகுள் கேலண்டரை நம்மளுக்கு வந்து ஜிமெயிலில் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலமாக நம்ம வந்து இதிலே வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னாலும் நம்ம வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேலண்டரில் ஏதாச்சும் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வைக்கணும், நம்ம மொபைலில் ஆட் பண்ணுறது போல் நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கூகுள் கீப், ஸோ கூகுள் கீப்புமே நம்ம வந்து முன்னாடி மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதையுமே வந்து நம்மளுடைய ஜிமெயிலில் கொண்டு வந்ததுனால ஸோ நம்ம ஏதாச்சும் நோட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதையும் வந்து ஈஸியாக இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக இந்த அப்டேட்டில் வந்து ஜிமெயிலில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் டாஸ்க் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு டாஸ்க்குமே இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் ஜிமெயிலுக்கு இன்னும் கூகுள் குரோமுக்கு நிறைய ஆட்ஸ் அண்ட் பிளக்கின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணால் குரோம் ஸ்டோரில் போய் தான் முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் ஆட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நீங்கள் வந்து ஜிமெயிலுக்கு ஏதாச்சும் பிளக்கின்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பிளக்கின்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இது மூலமாகவே வந்து உங்களுக்கு தேவையான பிளக்கின்ஸ், ஜிமெயிலுக்கு தேவைப்படுற பிளக்கின்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து நம்ம கூகுளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கான்டாக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் வரும். பட் இந்த அப்டேட்டில் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இதில் இருக்கிற ஸோ இந்த டாட் வச்சுருக்கிற இந்த கூகுள் ஆப்ஸ் ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இந்த கூகுள் ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மோர் அப்படிங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே போல் இதிலே வந்து உங்களுக்கு மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கூகுள் ஆப்ஸில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது முன்னாடி உள்ள வெர்ஷன்லையும் கொடுத்துருந்தாங்க, இப்போவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், கம்ஃபர்டபுள், ஸோ காம்பேக்ட் அப்படின்னு கொடுத்தா ஸோ நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து மெயிலில் இருக்குது சேஞ்ச் ஆகும். பட் நீங்கள் டிஃபால்ட்டை எப்பவும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி இன்னும் நமக்கு தெரியாத அப்டேட்ஸ் இதில் நிறையா இருக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.